வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம ஜோதிடத்தில் என்ன பார்க்கலான்னா, அதாவது 12ஆம் அதிபதி அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அந்த 12ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவருக்கு முன்னும் பின்னும் சுபகிரகம் சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அவன் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, முதியவராக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் சரி, குமரனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அந்த சுபகிரகத்தினால் 12ஆம் அதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்து விட்டால் அவன் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் பொன்பொருள் சேர்க்கையும் கிடைக்கும், மிகப்பெரிய ராஜயோகத்தை பெறுவான்றது ஜோதிட விதியாக ஒன்று உள்ளது. இது எந்த ஒரு காலகட்டத்திலையும் மாறவே மாறாது. இந்த ஜோதிட விதி இது மாறவே மாறாது. நம்ம எடுத்து பொருத்தி பார்க்கும் விதம்தான். இதை சரி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 12ஆம் அதிபதிக்கு முன்னு பின்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இல்லை அந்த யோகமும் சரி பொண்ணும் பொருளும் எனக்கு கிடைக்கலன்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த கிரகத்தோட திசை நடக்கணும், அவர்கள் சுபகிரகமாக இருக்கணும். சுபகிரகத்து அப்படி இல்லைன்னா பாவகிரகம் இருந்தால் கூட அவர்கள் திசை சம்பந்தப்பட்ட புத்தி வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்தால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய பொன்னும் பொருள் யோகத்தை பெறுவான் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதை நான் சொல்லல, பல ஜோதிட பாடல்கள் சொல்லுது. அப்படி ஒரு பாடலை என்ன நம்ம பார்க்கலாம். வெய்யோன் இருபக்கம் பாருமாதே வேந்தனும் கொப்பான கோள்களும் வேற பைய வேலனுக்கு பொருளும் யோகமும் போகமும் உண்டு அப்படின்னு புலிப்பாணி சொல்லியிருக்காரு. இந்த வகையில் இந்த புலிப்பாணி பாடலில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 12ஆம் அதிபதி யாராக இருந்தாலும் சரி, அவர் சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரகமாக இருந்தாலும் அவருக்கு முன்னும் பின்னும் சுபகிரகம் இருந்து விட்டால் அவர்கள் சம்பந்தப்பட்ட தசையோ புத்தியோ அந்த ஜாதகனுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மெய்யோன் இருபக்கம் பாருமாதே வேந்தனுக்கு ஒப்பான கோள்களும் வேற பைய வேலவனுக்கு பண்டு பொருள் யோகம் போகம் அனைத்தும் சேரும். இது ஜோதிட விதி பாடல், புலிப்பாணி பாடல் என்ற ஒரு அமைப்பு. மற்றும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம். உங்களோட ஜோதிட சந்தேகங்கள் எதுவானாலும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எழுதி போடலாம். அதுக்கான சந்தேகங்களை விளக்கம் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.